துரைகண்ணன் சார், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு கூடக்கூடிய அந்த கூட்டம் அது வாக்குகளாக மாறினால் அது ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு ஒரு 18% வாக்குகளாக மாறியது போல, முதல் தேர்தலில் 82ஆம் ஆண்டு என்டிஆருக்கு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேர்தலாக இருந்தது போல, இப்போது தாவேகா தலைவர் நடிகர் விஜய்க்கு கூடக்கூடிய அந்த கூட்டத்தின் போக்கு வாக்குகளாக மாறி அது ஒரு 10% கடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா? ஏனென்றால் அவர் எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையே தான் போட்டி, களத்தில் சந்திப்போம் என்று நேரடியாகவே திமுகவுக்கு தான் சவால் விடுகிறார். உண்மையிலேயே அதற்கான அந்த கள நிலவரம் அப்படி மாறுகிறதா? இல்லை இந்த உண்மையிலே இந்த கூட்டம் கூடுவதற்கான காரணம் என்ன? இந்த அளவுக்கான ஒரு கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தமிழ் திரையுலகில் இன்றைய இளம் கதாநாயகர்களில் அவர் மிக முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறார். மற்ற எல்லா திரை நட்சத்திரங்களை விடவும் இவரது ரசிகர்கள் கூட்டம் அதிகம் என்பது யதார்த்தமான உண்மை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப இதையும் தாண்டி ஒரு திரை நட்சத்திரத்தை பார்ப்பதற்கென்று நம்ம தமிழகத்துல எப்போதுமே எந்த பகுதிகளிலையும் ஒரு திரளாக மக்கள் கூட்டம் வரும் என்பதையும் நாம பார்த்திருக்கிறோம். திரு விஜய் மட்டுமல்ல, எந்த திரை நட்சத்திரங்கள், நடிகர்களாகட்டும் நடிகைகளாகட்டும், அவங்க போற போது இன்னும் கூட இந்த சின்னத்திரை கலைஞர்கள் போனா கூட பெரிய அளவுல கூட்டம் கூடுகிறது. இதுல என்ன நம்ம வித்தியாசத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி அதை வெற்றி பாதையில் அழைத்து செல்லுவதற்கான அந்த முன்முயற்சியில ஈடுபடுகிறார். இது புதிய இளைஞர்கள், அதாவது விஜய் ரசிகர்களை தாண்டி அரசியல் களத்திற்கு பதவி பொறுப்புகளை பெற வேண்டும் அப்படின்னு விரும்புகிற புதிய இளைஞர் இருக்காங்களா, 18ல இருந்து ஒரு 25-30 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள், அவர்களுமே விஜயை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஏன்னா மற்ற அரசியல் கட்சிகள், நீங்க திமுக, அதிமுக, இன்னும் உள்ள அரசியல் கட்சிகள் 40, 50, 60 ஆண்டுகளாக இருக்கிற அரசியல் கட்சிகள், அதுல பதவிகள் பொறுப்புகளை பெற முடியாது. அப்ப புதிய அரசியல் சக்தியான விஜய் பின்னாடி நாம போனோம்னா நாம அரசியல்ல பயணிக்க முடியும், பல பதவிகளை பொறுப்புகளை பெற முடியும் என்று கருதுகிறார்கள். இதையும் தாண்டி இன்னொரு பார்வை இருக்கு. மதிப்பிற்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவார் என்று நம்பி பல்வேறு பொறுப்புகளை பெற வேண்டும் களமாடிய பலரும், குறிப்பாக ஒரு 40 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் விஜய் பின்னாடி வந்திருக்காங்க நான் கேள்விப்பட்டேன். ஆமா 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 இளையவர்கள் அவங்களுமே அரசியல் களத்துக்கு வரணும், பதவிகளை வாங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இன்னும் சில புதிய இளைஞர்கள் இந்த தளம் என்பது, நமக்கு அரசியல் களம் என்பது அவசியம் என்று கருதி பயணிக்கிறார்கள். அதனாலதான் நீங்க ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த கூட்டம் அதிகரிச்சுட்டே வருது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக நான் ஒரு 5-7% அவருக்கு வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நம்ம மதுரை மாநாடு, திருச்சி கூட்டம், அரியலூர் கூட்டம், நாகப்பட்டினம், திருவாரூர் கூட்டங்களை பார்க்கிற பொழுது நிச்சயமா ஒரு 10% அளவிற்கு வாக்குகளை இவரால் பெற முடியும் அப்படிங்கிற பார்வை எனக்கு இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்லை கண்ணன்.